நிறைய பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், என் பிள்ளை வீட்ல படிக்க எல்லா கேள்விக்குமே டக்கு டக்குன்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. அதை தாண்டி வீட்ல படிக்க விஷயத்துல எந்த குறையும் இல்ல. ஆனா எக்ஸாம் மட்டும் வந்துட்டா மார்க்ஸ் ரொம்பவே குறையா இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் உங்களோட வீட்லயும் இருக்குதா? நல்லா படிக்க ஒரு பிள்ளை எக்ஸாம் ஹாலுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்களை ஏன் மறந்து போகுது? இதுக்கு உண்மையான காரணம் என்ன? இதன் பின்னணியில் இருக்க இந்த எக்ஸாம் என்சைட்டி என்ற பரீட்சை சம்பந்தமான பயம், பரீட்சை பயம் என்ற உளவியல் காரணி பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஏன் ஏற்படுகிறது? இந்த பயம் மூளையில என்ன நடக்குது இந்த டைம்ல? பெற்றோர் வீட்டுல இருந்தபடி இது எப்படி சரி செய்யறது? எப்போது ஒரு பிள்ளைக்கு தொழில்முறை அதாவது கவுன்சிலிங் தேவைப்படும் சம்பந்தமா தான் மிக சிம்பிளா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம் டைம்ல நம்மளோட மூளையில நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல தெரிஞ்ச விஷயம் பரீட்சைக்கு போனது போறது எக்ஸாம் சொன்னோன்னு ஏன் திடீரென்று மறந்து போகுது சம்பந்தமா பார்ப்போம். நம்ம மூளையில அமிக்டலான்ற ஒரு பகுதி இருக்குது. இதை நமது மூளையிட அலாம் சிஸ்டம் சொல்லிடலாம். இது ஒரு ஆபத்து வரும்போது இந்த அமிக்டல் என்ன செய்யணும்னு சொன்னா விழித்து கொண்டு உடலை நம்மளோட ஃபைட் ஆர் ஃபிளைட் அதாவது ஒரு விஷயத்துக்காக போராடுறது அல்லது ஓடி விடுற என்ற நிலைக்கு கொண்டு செல்லும். வீட்டுல படிக்கும் போது பிள்ளை மிகவும் அமைதியா இருக்குது. ஆனா பரீட்சை அறைக்கு சென்ற உடனே எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே ஐயையோ மார்க்ஸ் குறையஞ்சா அம்மா திட்டுவாங்க, அப்பா ஏசுவாங்க, டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ என்று ஒரு வகையான என்னால முடியாமல் போயிருமோ என்ற பயம் வரும்போது இந்த மூளையிட அமைச்சரா என்ன செய்தேன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஆபத்தாக நினைத்துக் கொள்கிறது. உடனே அதை என்ன செய்யணும்னு சொன்னா கோர்டிசால், அட்ரினலின் போன்ற இந்த மன அழுத்த ஹார்மோன்களை அதிக அளவாக சுரக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன நடக்கும் தெரியுமா? நம்மட சிந்தனை, நினைவாற்றல், அதாவது நம்மட முடிவெடுக்கும் திறனுக்கு பொறுப்பான நம்மட மூளை ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸ் என்ற பகுதி தற்காலிகம் என்ன செய்யணும் ஃப்ரீஸ் ஆகிடும். அதாவது வீட்டுல படிக்கும் போது நம்மளோட நினைவில சேகரிக்கப்பட்ட தகவல்கள் நம்முடைய மெமரி ஸ்டோரேஜ் உள்ளேதான் அந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா பயம் என்ற கதவு அடைச்சு கொள்றதால பரீட்சை நேரத்தில் அந்த தகவல்களை வெளியெடுக்க முடியாமல் போகுது. அதுதான் இந்த பிளாங்க் ஆகுறது. எதுவுமே விட தெரியாம இருக்கும். நல்லா படிச்ச கேள்வியா இருக்கும். அதை விட வராது எக்ஸாம் ஹாலுக்குள்ள அந்த பிளாங்கான ஃபீல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயம் தான். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, நாங்கள் இது என்ன செய்யலாம், எங்களுக்கு கவலை அடிக்குது, என் வீட்டை ஃபுல்லாக எஃபர்ட் போடுது, ஆனால் மார்க்ஸ் மட்டும் குறை எடுக்கன்னு சொன்னால் இதை நீங்கள் வீட்டில் இருந்தே சரி செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லி தரேன். இப்போ நீங்கள் பரீட்சை என்ற பயத்தை வீட்டில் இருந்தபடி கையாளுறேன்னு சொன்னா முதலாவது நீங்க செய்யுங்கன்னு சொன்னா பிள்ளோட எக்ஸாம்ல வர அந்த மார்க்ஸ்களை விட பிள்ளை அதுக்காக போற எஃபர்ட் இருக்கும் தானே, அதை கொஞ்சம் பாராட்ட பழகணும். நீங்க நீ இதுல கட்டாயம் 90க்கு மேல எடுக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவை சொல்லி அழுத்தத்தை கொடுக்காம நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து எழுதுங்க, அது போதும் அப்படி என்று சொல்லி சொல்லி பாருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பரீட்சை சூழலை வீட்டுல உருவாக்குறது. இப்ப வீட்டுக்குள்ள நிறைய கம்ஃபர்டபுளா இருந்து படிச்சு அந்த செட்டப் ஒன்று இல்லாததுல புதுசா அந்த இடத்துக்கு போகக்குள்ள ஒரு வகையான பயம் உருவாகுது. பரீட்சாரையில பயத்தை போக்க அதே போன்ற நேர கட்டுப்பாடுடன் கூடிய சிறிய பயிற்சிகளை வீட்டுல ஒரு சூழல இருந்து செஞ்சு பாக்குறது. இது அந்த மூளைக்கு வந்துகிட்டு என்ன செய்யணும்னா அந்த எக்ஸாம் ஹால் என்ற சூழலை வந்துகிட்டு பழக செய்யும். பரீட்சை நாள்ல அல்லது பரீட்சைக்கு போக அந்த அறையில அந்த பயம் வரும்போது சில பிரீதிங் டெக்னிக்ஸ் இருக்குது. 4 செகண்ட்ஸ் மூச்சு உள்ள எடுத்து 4 செகண்ட்ஸ் அதை அடக்கி வச்சுக்கிண்டு அப்படியே மெல்ல மெதுவா வெளியே விடுற பழக்கம். இது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மூளையில ஆக்டிவாக இருக்கிற அலாம் சிஸ்டம் அதை அப்படியே என்ன செய்யணும்னா அமைதிப்படுத்தும். சில பிள்ளை எக்ஸாம் போறதுக்கு முதல்ல கேட்கும், நான் படிச்சதுல மறந்துட்டா என்ன செய்யறேன்னு சொல்லு. சோ எனக்கு மறந்திருமன்ற பிள்ளை நினைப்பதற்கு பதிலாக நான் நன்றாக படிச்சிருக்கேன், என்னால் அமைதியாக எழுத முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களை என்ன செய்யலாம்டா அவங்களுக்குள்ள கொடுக்கறது. அவங்களுக்கு செல்ஃபோட அதை பேச சொல்றது. நிறைய பிள்ளைகளுக்கு பயம் என்னன்னா போய் எனக்கு மறந்துட்டா அண்டு அப்படி நீங்க மூளைக்கு அதை கமாண்டா கொடுக்கக்குள்ள சம்டைம் அதுவே நடந்துடும். சோ நீங்க சொல்லணும், நான் போதிய அளவு படிச்சிருக்கேன், நான் போதிய அளவு முயற்சி செஞ்சிருக்கேன், சோ எக்ஸாம்ல வர கேள்விக்கு நான் விட சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான செல்ஃப் டோக்கை உங்களோட பிள்ளைகள் அவங்களுக்குள்ள சொல்றதுக்கு நீங்க பழக்கணும். முக்கியமான விஷயம் தான் எக்ஸாமுக்கு முந்தின நாள் இரவு கண் விழிச்சு நீண்ட நேரம் இருந்து படிக்கிறத தவித்துக் கொள்றது. என்ன செய்ய தூக்கம் இல்லாம இருக்கிறது ஒரு வகையான அழுத்தம் தரும். அந்த அழுத்தம் என்ன செய்ய இரட்டிப்பாக்கும். சோ நல்ல தூக்கம் என்ன செய்ய மூளையில நினைவாற்றல சீரா வச்சுக்கொள்ளும். அதே போலதான் நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்களோட மெமரி இந்த விஷயங்களை அவங்களை ஆக்டிவா வச்சுக்கொள்றது, இந்த விஷயங்களை கூட போக்கஸ் பண்றதுக்கெல்லாம் நல்ல தூக்கமும் நல்ல சாப்பாடும் ஹெல்ப் பண்ணும்.
எப்ப அப்ப எங்க பிள்ளைக்கு நாங்க கவுன்சிலிங் கூட்டிட்டு போறதா இல்ல தேவையா இல்லையான்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி இருப்பாங்க. எனக்கு கால் பண்ணுவாங்க. சோ அந்த நேரம் நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன, வீட்ல சில விஷயங்களை முயன்று பாருங்க. சில பிள்ளைகளுக்கு இப்ப தொழில்முறை கவுன்சிலிங் கண்டிப்பா தேவைப்படலாம். சோ பின்வரும் அறிகுறிகள் உங்களோட பிள்ளைகிட்ட இருந்தா நீங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட போறது நிச்சயம் நல்லது. அதாவது உங்களோட பிள்ளைக்கு எக்ஸாம் நெருங்குற போது அளவுக்கு அதிகமான உடல்நல பிரச்சனை, அதாவது கடுமையா தலைவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, அப்படி காய்ச்சல் வர்றது, அதாவது குறிப்பிட்ட இந்த எக்ஸாம் வந்தா மட்டும் அவங்களுக்கு இப்படியான விஷயங்கள் பாருது. அடுத்தது பரீட்சை என்று நினைச்சாலே ஒரு வகையான பதட்டம், தூக்கமின்மை, ஒரு பயங்கரமான கனவுகள் வார அப்படி பிரச்சனைகள், அல்ல தொடர்ச்சியான ஒரு பதட்டம், அழுகை, அல்ல திடீரென்று கோபம், ஒரு வகையான விரக்தி, அப்படியான நிலைமைகள் இருக்குது. அல்லது என்னால் எதுவுமே முடியாது என்று தீவிரமான தாழ்வு மனப்பான்மை, அடுத்தது அவங்களோட சுயமதிப்பை குறைச்சி குறைச்சி பார்க்க, இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவங்கள ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போறது நல்லது. ஒரு முறையான கவுன்சிலிங்கை பெற்றுக்கொள்றதும் ஒரு பலவீனமான விஷயம் இல்ல. அது பிள்ளைகள மன அழுத்தத்தை குறைச்சி அவங்களோட உண்மையான திறமையை வெளிக்கொணர்றதுக்கு நிச்சயமா அது ஹெல்ப் பண்ணும். சோ சில பேரண்ட்ஸ் நினைக்காங்க நம்மளோட பிள்ளைக்கு சோமில்ல எடுத்த நம்ம கவுன்சிலிங் போகணும்னா, சில பிள்ளைகள் குழம்பி போயிருப்பாங்க, சில பிள்ளைகளுக்கு சில விஷயம் சொல்ல தெரியாம இருக்கும். சோ இப்படியான பிள்ளைகளுக்குரிய அழகான சீரான வழிகாட்டுல ஒரு சரியான, அதாவது தொழில்முறை ரீதியாக ஒரு உளவியல் ஆலோசகர் நிச்சயமாக வழங்குவார். இந்த சில எக்ஸாம்கள் வார இந்த குறைவான மார்க்ஸ்கள் உண்மையா நம்மளோட பிள்ளைகளோட முழு எதிர்காலத்தையும் பாதிக்க போற விஷயம் இல்ல. இப்ப எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கு உண்மையா தேவைப்படுறது என்னன்னு சொன்னா, அவங்கள அதட்டி பயங்காட்டி நீ இப்படி மார்க்ஸ் எடுத்துற உனக்கு என்ன செய்யறன்னு பாருன்னு சொல்ற பெற்றோர்கள் இல்ல. அவங்களுக்கு தேவை என்னடா, ஓகே, ஒரு நம்பிக்கையான ஒரு சேஃபான ஒரு அந்த ஃபீலிங்ஸ் தர பெற்றோர்கள் தான். அவனோட பயத்தை புரிஞ்சு கொண்டு அன்பா வழிகாட்டுறது. இப்ப உங்களுக்கும் கோபம் வர நியாயம், இவ்வளவு நாம எஃபர்ட் போட்டு இவ்வளவு செய்யறா, ஆனா அது எல்லாத்தையும் அணுகிறதுக்கு சரியான அணுகுமுறைகள் இருக்குது. சோ நீங்க பேரண்டா அவங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸை கிரியேட் பண்ணது கட்டாயம் ஒரு கடமையா இருக்குது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மற்ற பெற்றோர்களுக்கு அனுப்புங்க, அவங்களை இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. சோ இது மாதிரி இன்னும் சில மனநலம் சார்ந்த தலைப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.